சிலர் கோடிக்கணக்கா பணத்தை சேர்க்கிறாங்க ஊழியத்துல. வேதத்தை பிரசங்கிக்கிற நீங்களும் நாங்களும் நீதி கிரியை வெளிப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? இன்றைக்கு நம் முற்பிதாக்களை போல நம்மை தியாகமாய், நம்மை எந்தவித பேர் பிரசாபத்தை நாம் விரும்பாதபடி அவர்களை போல நாம் ஜீவிக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அவர்களை போல இருந்தால் அல்லேலூயா. இந்த தேவனோடு ஒப்புரவாகிறதான அந்த அனுபவத்தில் நாம் சரியா இருப்போமானால் நிச்சயமாகவே இந்த யாக்கோபு 1:18 வசனத்தை நாம் நிறைவேற்றியே தீருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க. சிலர் கோடிக்கணக்கா பணத்தை சேர்க்கிறாங்க ஊழியத்துல. கோடிக்கணக்கா பணம் சேர்க்கிறாங்க. நம்மகிட்ட லட்சக்கணக்கா கூட பணம் சேர மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கா சேருதா? ஸ்தோத்திரம். கட்டடத்தை, ஆலயத்தை ஒயிட் வாஷ் பண்ணணும். இப்பதான் யோசிக்கிறேன் எதை எப்படி பெருசா கட்டணும் அப்படின்னு. கேட்டா ஒருத்தன் சொல்றான் 1,08,000 ரூபாய் ஆகுங்கிறான். ஒருத்தன் சொல்றான் அட்லீஸ்ட் 1 லட்சமாவது ஆகும் அப்படிங்கிறான். ஆகுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் யோசிக்கிறேன் என்னத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போட்டதோட அப்படியே அந்த ஸ்தோத்திரம் கூடாரத்தை வச்சுக்கிட்டே உற்பத்தி போயிருக்கலாம். எப்படி இப்படி செஞ்சுட்டோமே இப்ப யோசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையாலே பணமும் தேவைதான். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அது 10ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:10 9ஆம் வசனத்தை வாசித்தால் உண்ணவும் உடுக்கவும், உண்ணவும் உடுத்தவும் சொன்ன முதல்ல உடுக்கவும். நான் பார்க்கிறேங்கிறதுக்காக எப்படி வேணும் சந்தோஷம். வாசி. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். அது போதுமென்று இருக்க கடவோம். இந்த வசனத்தை வாசித்த உடனே நினைச்சேன் அந்த சொல்றாரு எப்படி உண்ணவும் உடுக்கம் இருந்தால் போதுமென்று இருக்க கடவோம். அதனாலதான் ஆரம்ப நாட்களிலே சில சபைகளிலே வாடகை வீட்டிலேயே கூட்டம் நடத்திட்டு போயிட்டாங்க. சொந்த வீடே வேண்டாம், சொந்த ஆலயமே வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட தியாகிகள் எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நீதியின் கனிகள் வெளிப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன வாசிக்கிற வாசிங்கள். ஸ்தோத்திரம். ஏசாயா 32:17 வாசிங்கள். 32:17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். சோதனை நல்லா திரும்ப திரும்ப வாசிக்கணும். எப்படி சவல்மார் வராது வாசிங்க. நீதியின் கிரியை சமாதானம். எப்படி சமாதானம்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உறுதியாய் பற்றி கொள்கிற மனம். இந்த மனதிலே சமாதானம், சந்தோஷம், இந்த மனதிலே நிறைவான சந்தோஷம், இதயத்திலே சமாதானம் இருந்தால்தான் ஆண்டவர் இயேசுவை உறுதியா என்ன செய்ய முடியும்? பற்றி கொள்கிற மனம் இருக்கும். இல்லைன்னா பற்றி கொள்ளவே முடியாது. இருக்காது, இல்லை, முடியவே முடியாது. ஏன் பற்றி கொள்ள முடியவில்லை? மனம் வேற ஒன்றிலே பற்றுதலா இருக்கு. எதுவே? வருத்தத்திலே, கசப்புலே, சமாதான கேட்டுவே.
இருக்கா இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க எவ்வளவு பரிசுத்தவான்கள், எவ்வளவு சமாதானக்காரர்கள் அப்படிங்கிறீங்களா? வாங்க வந்து கூட்டம் வந்து என்று பேசுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறோம் ஏசாயா 30:12 என்ன வாசித்தோம்? நீதியின் கிரியை, நீதியின் கிரியை, நீதியின் கிரியை. நல்லா கவனிங்க. வேத வசனத்தின்படி உண்டான கிரியை, தேவ நீதியின் கிரியை என்னவா? சமாதானமும். சமாதானம். வேதத்தை பிரசங்கிக்கிற நீங்களும் நாங்களும் நீதி கிரியை வெளிப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? சமாதானத்தை விரும்ப வேண்டும் அல்லவா? பகத்தை விரோதிக்கிறது அல்ல, ஒதுக்குகிறது அல்ல, வாட்ஸ்அப்ல வந்து பேரை நீக்கி போடுறது அல்ல. எப்படி சொல்லலாம்? நீதியின் கிரியை சமாதானமும். தப்பு பண்ணவன், குற்றம் உள்ளவன், குறை உள்ளவன் ஒப்புரவாக முடியாது. எனக்கு நீதி இருக்கு, எனக்கு நியாயம் இருக்கு, நான் சரியாத்தான் இருக்கேன் அப்படிங்கிற ஆள் என்ன செய்ய முடியும்? ஒப்புரவாக முடியும், சமானமாக முடியும். அதான் நீதியின் கிரியை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நீதியின் கிரியை சமாதானமும். அடுத்து நீதியின் பலன். நீதியின் பலன், பலன் ஃப்ரூட், பலன். நீதியின் பலன், பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும். என்றுமுள்ள அமெரிக்கையும். என்ன அமெரிக்கை? அமெரிக்கா என்ன சொல்லுங்க? ஐயா சொல்றாரு சாந்தம். அப்படியா? அப்புறம் ஓ அப்படி போல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே காதுல கேட்காதுங்க அப்படிப்பட்டவங்களுக்கு. கர்த்தருக்கு எப்படி? எதுவுமே காதுலயே கேட்காது. அப்படி அதான் அமெரிக்கை. எந்த ஒன்று வந்து நம்ம என்ன செய்யாது, டச் பண்ணாது. கர்த்தருக்கு அந்த அளவுக்கு சமாதானம், அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவு அமைதி, அவ்வளவு தயவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் கிரியை. ஸ்தோத்திரம். உங்களை பிரசம்பத்தை விட்டு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப அவசியம், எனக்கு ரொம்ப உபதேசம் அவசியம், எனக்கு ரொம்ப புத்திமதி அவசியம், எனக்கு ரொம்ப ஆலோசனை அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆளுதான் ஆலோசனை கொடுக்கிற ஆளு. யார் தெரியுமா? எங்க வீட்டுக்காரம்மா. உங்களுக்கு எப்படியா தெரியும்? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சில வேலைகளில் சில வார்த்தைகளை போடுவாங்க அந்த அம்மா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். அப்படி யோசிச்சு பார்ப்பேன். 100% சரின்னு ஒத்துக்கிடுவேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அவசியம் என்பதை நான் உணர்கிறேன். எவ்வளவு அவசியம். ஸ்தோத்திரம். ஆயினாலே நீதியின் கிரியை. 85ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனமா? கிருபையும் சத்தியமும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும், நீதி சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சந்திக்கிறது ஒரு அனுபவம். அடுத்து முத்தம் செய்தது, அது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது, ஆழமா போகுது. கத்துக்கு எப்படி? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சரீரமாகிய சபையிலே, கவனிங்க, சரீரமாகிய சபையிலே எப்படி சரீரத்தில் எலும்பும் மாம்சமும் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, இணைந்து இருக்கிறதோ, இதை போல
இந்த மாம்சத்துக்கு ஒப்பனையான கிருபையும் இந்த எலும்புகளுக்கு ஒப்பனையான சத்தியமும் சபையிலே ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஆனால் அதைவிட முக்கியமாக இங்கே பேசப்படுகிறது நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? முத்தம் செய்யும். அப்ப நாம் சமாதானத்தை விரும்புகிறவர்களா இருந்தால் நீதியின் கிரியைகளிலே நாம் சமாதானத்திலே விதைக்கிறதான அந்த விதை, அந்த நீதி, நம்ம செய்கிறதான அந்த தெய்வீக அந்த தன்மை, அந்த தெய்வீக நிலவரம் சமாதானத்தோடு என்ன செய்து முத்தம் செய்த அனுபவம். அப்படின்னா ஒன்றாக இணைக்கப்படுகிறதான ஒரு அனுபவம். கர்த்தருக்கு இது சரீர பிரகாரமாக நம்ம எலும்பையும் மாம்சத்தையும் பார்க்கிறது போல கிருபையும் சத்தியமும் இசைந்து இருக்கிறது உண்மை. ஆனால் அதை விட இன்னும் என்ன செய்யுது? இன்னும் பிணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தருக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் சமாதானத்தோடு வாழ முடியும். கர்த்தருக்கு சமாதானத்தோடு அவர்கள் தான் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, என்ன யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையிலேயே சொல்றேன், நேற்று என்னுடைய புரோகிராமை கேன்சல் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னு தெரியுமா? நேற்று பூரா எனக்கு வயிற்று பிரச்சனை, வேற பிரச்சனை பிரயாணம் பண்ணி வரலாம், ஒருவேளை காரில் வரலாம் கூட வந்துடலாம், காரில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் குடும்பமாக இந்த ஊழியருக்கு வரணும்னு தீர்மானம் போட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என் மருமகளுக்கு உள்ளதான பிளவீனத்தின் நிமித்தம் பிரயாணமே பண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எல்லாம் ஏகமனதோடு தீர்மானம் போட்டாங்க, நீங்கள் அது போயிட்டு வாங்க. இந்த டிசம்பர் மாதம் ஒரு 21 நாள் உபவாச ஜெபம் நடத்தணும். அதற்கு பிறகு என்னன்னு தெரியல, என்னுடைய சரீரத்தில் பயங்கரமான பிரச்சனை. அதாவது நம்ம தம்பி அடிக்கடி ஹென்றி சொல்லுவார், மத்திய பிரதேசத்தில் பிரச்சனை, மத்திய பிரதேசத்தில் போராட்டம். கர்த்தருக்கு இப்பதான் நான் விளங்கிட்டேன் அவர் ஏன் இப்படி சொன்னார். கர்த்தருக்கு பேசலாம். நேற்று காலையில் எனக்கு பிரச்சனை, முந்தா நாள் நல்லா இருந்தேன், முந்தா நாள் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நேற்று திடீர்னு இன்னைக்கு நைட்டு என்று கேட்கிறேன் பையன், ஏன் நல்லா தானே இருந்தீங்க, ஏன் உங்களுக்கு நேற்று இப்படி பிரச்சனை, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறேன். யாரு பையன் கேட்கறதுக்கு ஆள் வேணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒன்னும் சாப்பிடலப்பான்னு, அப்ப எப்படி உங்களுக்கு இந்த வயிற்று கோளாறு வந்துச்சு கேட்கிறேன். பாசம் இருக்கிறனால கேட்டான், வேற என்ன? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால 2-3 வேலை ஸ்தோத்திரம் பிரச்சனையா இருந்துச்சு. சரி, காலையிலையும் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால கேன்சல் பண்ணிடுவோம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனால் காலையிலே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி புறப்பட்டு வர்றதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, மருமகளை கூப்பிட்டு, பாத்தியா போகலன்னு சொல்றாரு, ஆனா எல்லாம் ஆயத்தப்படுத்துறாரு. எப்படி போகலன்னு சொல்றாரு, அவன் எல்லாம் ஆயத்தப்படுறாரு. போகலன்னு சொன்னது ஒரு வகையில உண்மைதான், ஆனால் என்னால் இருக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியும் காலையில புறப்பட்டேன். வெளியே வந்த உடனே என்னை பார்த்தேன், மூஞ்சியை நல்லா பார்த்தேன். என் பையன், இந்த தாடியோடு நீங்க போனீங்க, நான் நல்லா இல்லை. எப்ப இப்ப போய் என்னப்பா தாடியை பத்தி பேசுறேன், உள்ள வாங்க, நான் ட்ரிம் பண்ணி விடுறேங்கிறான். எப்ப சும்மா இருப்பா, நேரம் ஆகி போச்சு, முடியவே முடியாது. அப்புறம் என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ட்ரிம் பண்ணேன். எப்படி இதுக்காவது மகன் வேணும் இல்லையா? கர்த்தருக்கு அவன் நல்லா கவனிக்கிறான். டேய், உங்க அப்பாவுக்கு ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை,
ஆனா வேற அநேக காரியத்தில் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எதுக்கா இந்த பாயிண்ட்க்கு போன எனக்கு இப்ப மறந்து போச்சு. மத்திய பிரதேசம் அவ்வளவு பிரச்சனை. எப்படியும் ஸ்தோத்திரம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா டைரக்ட் பஸ் ஏற்றி வர்றேன்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறேன். டைரக்ட் பஸ் இல்லப்பா. அப்புறம் மாட்டுத்தாவணி பஸ்ஸுக்காவது போங்க, அதுவும் இப்ப இல்லப்பா. அப்புறம் ஆரப்பாளையத்தில் போய் இறங்கி எப்படி நீங்க கஷ்டப்பட்டு போகணும், ஏறி இறங்கணும், கஷ்டப்படுறீங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு நம்ம விசுவாசி பையன் ஒருத்தன் ஆரப்பாளையத்திலிருந்து மாட்டுத்தாவணிக்கு ஆட்டோட போய் வந்துட்டு இருக்கான், ஆட்டோ ஓடிட்டு இருக்கான். கத்துருக்கு அவனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டான், இந்த மாதிரி ஐயா வர்றாரு, ஆரப்பாளையத்தில் இறங்குவாரு, ஆரப்பாளையத்துல வந்து மாட்டுத்தாவணிக்கு நீனே ஆட்டோல கூட்டிட்டு போயிரு. கத்துருக்கு அவன் சரின்னு சொல்லிட்டான். கரெக்டா வந்து இறங்கினேன், ஆரப்பாளையத்துல வந்துட்டேன் ஆட்டோல. கத்துருக்கு எல்லா ஆண்டோரை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்து எப்படி கொண்டாந்து சேர்த்தார். கத்துருக்கு சோத்திரம். அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன கொண்டாந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால நாம ஒன்றை தீர்மானம் பண்ணினாலும், நாம ஒன்றை நினைத்தாலும் கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பிரசவம் பண்றதுக்கு எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ஏன் கலாசோவரி பார்த்தா நானும் அப்படிதான் நினைச்சேன். நீங்க எனக்கு வந்து பிரசவம் பண்ணணும்னு நினைச்சேன், அப்படியே சொல்லிட்டீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலே நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று என்ன செய்கிறது? அவ்வளவு ஐக்கியம், அவ்வளவு நெருக்கம். நான் என்ன சொல்ல வருகிறேன்? நம்முடைய ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், இந்த நீதி சமாதானமும் எப்படி ஒன்று கொண்டு முத்தம் செய்கிறதோ, இதை போல நம்முடைய ஐக்கியம், நமக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. எப்படி? அந்த அளவுக்கு நம்ம மேல ஆண்டவர் பிரிய வைக்கணும், அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அன்பு வைக்கிறது, நான் அன்பு வைக்கிறார் ஆண்டவர். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் வைக்கிறதான அன்பை பார்க்கணும், நம்முடைய அன்புக்குள்ள இருக்கணும் என்று நாம் பிரயாசப்படணும். ஆனால் முடியாது. ஆனாலும் அவர் நம்முடைய சந்தோஷப்படக்கூடிய அளவிலே நம்முடைய கிரியைகள், நம்முடைய கனிகள் வெளிப்படணும். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோம். எப்படி? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். பெற்றுக்கொண்டோம், அதனால ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டு அதற்கு ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தருக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் அதை வந்து ஏற்புடையதாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 7:4 வாசிங்க. அப்படி போல என் சகோதரரே, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி, கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி. எப்படி? அதை கொஞ்சம் பிரிச்சு வாசிக்கணும் கண்ணு. எப்படி? வேறு ஒருவர் உடையவர்களாகி. எப்படி? கிறிஸ்து என்ன வேறு ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று. உடனே அந்த வார்த்தை வச்சுட்டியே. கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. எப்படி? தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. எப்ப கொடுக்க முடியும்? நீங்க கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்கள் ஆனால்தான் தேவனுக்கென்று கனி கொடுக்க முடியும். எப்படி? வேறு ஒருவர் உடையவர்களாகி. இதுவரையிலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்ததால நாம் ஆண்டவர் இயேசுவே நியாயப்பிரமாணத்துக்கு
ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர். நியாயப்பிரமாணம் அவரை ஆளுகை செய்தது. அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்து சொன்னார். ஆனால் என்றைக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதோடு நியாயப்பிரமாணத்துக்கு அவர் மரித்தார். கர்த்தருக்கு இப்ப அவர் என்ன, கிறிஸ்து என்ன வேறு ஒருவர் ஆயிட்டார். கர்த்தருக்கு அதுக்கு பிறகுதான் அவர் இம்மானுவேல், அதுக்கு பிறகுதான் அவர் கிறிஸ்து. ஒரு ஸ்திரீ கற்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு இம்மானுவேலாய் மாறிட்டார். அதனால இப்ப இம்மானுவேலா நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். அதே நேரம் அவர் வரப்போகிற ராஜா, அவர் வரப்போகிற அவர்தான் கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்ததுனாலே கிறிஸ்துவாய் மாறி இருக்கிறார். அவருக்கு நாம் மனவாட்டியாய் மாறணும். கர்த்தருக்கு என்னவா மாறணும்? மனவாட்டி. அப்படி மனவாட்டியாய் மாறணுமானால் இந்த உலகத்திலே நாம் அவருக்கு மனைவியாய் வாழணும். கர்த்தருக்கு என்னவா வாழணும்? மனைவியாய் வாழணும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது ஆட்டுக்குடி அவனுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன் என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணினாள். மனைவி தான் ஆயத்தம் பண்ணினாள். என்னவா ஆயத்தப்படுகிறாள்? மனவாட்டி ஆகணுமானால் மனைவி என்ன செய்கிறாள்? அப்ப எங்கே மனைவியானாள்? பூமியிலே ஆண்டவர் இயேசுவை போல உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தை நாம் என்றைக்கு பெற்றுக் கொள்கிறோம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போதுதான். கர்த்தருக்கு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே உயிர்த்தெழுவின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறது சாயலிலே. ஆனால் உண்மையான அனுபவத்தை நாம் என்றைக்கு பெறுகிறோம் சொன்னால், என்றைக்கு நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் நிரப்பப்படுகிறோமோ, ஆவியானவரோடு எழுப்பப்பட்டதான அனுபவத்திலே நாம் இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்கு மனைவியாய் மாறுகிறோம். அல்லேலூயா. வேறு ஒருவர் உடையவர்களாகி அருமையானவர்களே, ஆவியின் கனி. என்ன கனி? ஆவியின் கனி. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். எதுக்கு? எதுக்கு? 2 குழுக்கு கொடுக்கிறதுக்கும் 2 பாசம் பேசுறதுக்குமா? நான் அதை வேண்டாமல் சொல்லவில்லை. ஐயா பாஸ்டர் ஐயா கிறிஸ்டியான ஐயா சொல்லுவாரு, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு ஒரே அடையாளம் உன்னிலே அன்பு வெளிப்படணும். அந்நிய பாசை அல்ல, அன்பு. கர்த்தருக்கு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே ரோமர் 5:5 வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா? என்னது அன்பு? அன்புனா என்னன்னு கேட்கிறீங்க? அதுதானே அன்பு. நைட்டெல்லாம் பிரயாணம் பண்ணி வந்து உட்கார்ந்து அப்படியே அசத்துது. நம்ம பேருக்கு என்ன பண்றாரு? அசத்தல். நம்ம செந்தூர் ஐயா மாதிரி கொஞ்சம் பின்பாடு போனீங்கன்னா அது ஒன்றா போய் தூக்கம்லாம் போயிடும். பேசலாம். நான் நைட்டு ராம்பாடு வந்துட்டேன். ராம்பாடுல வந்து ஒரு சிலரை பார்க்க வேண்டியிருந்தது. ஒரு சிலரை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரும்போது 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு சாப்பிட்டு படுக்க போன தூக்கமே வரல. கதவுக்கு பேசலாம். சூத்திரம். அப்புறம் யோசித்தேன், நாளைக்கு போய் சோத்திரம் கூட்டத்தில் பங்கு பெறும்போது நிச்சயமாவே நாம தூங்க மாட்டோம். ஏன்? இங்க நின்றா தூக்கம் வராதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தூங்க வைக்க கூடாது உங்களை. எப்படி? ஆயினால் அருமையானவர்களே, என்ன வாசிக்கிறோம்? ஆவியின் கனியோ கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ
ஆவியின் கனியோ ஒருமையில சொல்லி இருக்குது. ஆவியின் கனியோ அன்பு. அன்பு. அதுக்குள்ளதான் எல்லா சுவையும் இருக்கு. சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு, தயவு இருக்கு, நற்குணம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, சாந்தம் இருக்கு, இச்சையடக்கம். எல்லாம் பார்த்து நல்லா சொல்லிடுவோம். சோத்திரம். அப்ப தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக குணங்கள் அன்புக்குள்ள இருக்கு. இந்த அன்பு அவ்வளவு மேன்மையானது. நான் 1 மனப்பாடம் பண்ணினேன். சோத்திரம். மனப்பாடம் பண்ணி பார்த்தேன். அந்த காலத்துல எதையோ மனப்பாடம் பண்ணணும். இப்ப வேத வசனத்தை மனப்பாடம் பண்ண தப்பா? கட்டாயம் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணியே ஆகணும். 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தை இதுவரையிலும் மனப்பாடம் பண்ண இனிமையாக என்ன செஞ்சிருங்க? மனப்பாடம் பண்ணிருங்க. பண்ணிருக்கீங்களா? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். அப்ப பரிசுத்தான அபிஷேகத்துக்கு அடையாளம் அந்நிய பாஷை சொன்னமே, அதை விட முக்கியம் என்னது? நான் சொல்ல வேதம் சொல்றது கத்திருக்கு. அதே ஐயா அன்னைக்கு ரொம்ப அழுத்தமா பேசுவார் கத்திருக்கு. ஸ்தோத்திரம். அதனாலே மனுஷர் வாசைகளையும் தூத பாசை பேசினாலும் அன்பு எனக்கலாவிட்டால் ஒன்றுமில்லை. அடுத்து சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசிற கைத்தாளம் போலவும் இருப்பு. என்னத்துக்கு? என்னத்துக்கு கேட்கிறேன்? அன்பு இல்லாம சோத்திரம். அந்நிய பாசை சத்தமிடுகிறதான வெண்கலம் போல ஓசைடுகிற கைத்தாளம் போல சில பாச பேசுனா அதே அப்பா வெங்கல தட்டனா எப்படி இருக்கு? சோத்திரம். நம்முடைய ஒரு பையன் வந்தான். ஸ்தோத்திரம். வாலிய பையன், நல்ல பையன். கொஞ்ச நாள் வந்து 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 நல்லா வந்துகிட்டே இருந்தான். ஒரு நாளாவது அவன் எழுந்து சாட்சி சொல்லல. அப்ப நான் யோசித்தேன், இவ்வளவு காலம் வரலாம், ஒரு மனம் திரும்ப அவனுக்கு உண்டாச்சான்னு தெரியலையே, என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப யோசித்தே இருந்தேன். திடீர்னு பார்த்தேன், ஓட்டு கொடுக்குறேன். எப்படி? ஆமா, கொடுக்குறேன். கொடுக்கறது மாத்திரமல்ல, என்னமோ பேசுறேன் அன்னைய வாசை. என்னடா அப்படின்னு கேட்டா, முந்தின ஞாயிற்றுக்கிழமை இங்க வரல ஆராணைக்கு கத்தருக்கு. அப்ப அவன் சொல்லல, இன்னொரு சகோதரன் சொல்றான், போன வாரம் தேனி சிபிஎம் தலைமை சபை சென்ட்ரல் சபையில கன்வென்ஷன் போயிருந்த சமயத்துல இவன் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்றான். அப்படியா? ஓ, மனம் திரும்பாத்தாலும் அபிஷேகம் பண்ணிடுவாரு ஆண்டவரே, ஒண்ணு விளங்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கத்தருக்கு. அவன் குழுக்க பார்த்தா சோத்திரம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அடுத்த பாசை என்ன பாசை பேச பாசை பேசுவான். கொஞ்ச நாள் ஓடிச்சு. எங்க வீட்டுக்காரம்மா அவனை ஒண்ணு டச் பண்ணிடாரியே, அவனை ஒண்ணு சொல்லிடாரியே. வருஷமாச்சு கிட்டத்தட்ட. அங்க மிட்டாய் கம்பெனி, நம்ம விசுவாசி அவன் மிட்டாய் கம்பெனி, அவங்க மிச்சர் கடையெல்லாம் வச்சிருக்காங்க. அவன் கம்பெனியில வேலை பார்த்ததுனால அவங்களோட வந்தான் கத்தருக்கு. அவனுக்கு சித்தப்ப நம்ம சபையில வந்து முதல் ஆசிரியர் வந்து ரட்சிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகளை பெருக்கிற வரைக்கும் நம்ம சபையில விசுவாசியா இருந்தான் கத்தருக்கு. 2 பொம்பளை பிள்ளைகள், 3வது ஆம்பளை பிள்ளை பையன் பிறக்கணும் சொல்லிட்டு நாங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம். 3வது பையன் பிறந்தான். பேரு என்ன பேர் வச்சுக்கணும்? அபிசாய். என்ன பேரு? அபிசாய். யோபன் வைக்க வேண்டியானே கத்தருக்கு. சோத்திரம். அபிசாயின்னு வச்சாச்சு. ஆனால் நம்மளோட போயிட்டான் கத்தருக்கு. அவனுக்கு சொந்த அண்ணன் மகன் தான். அவன் தான் அவனை தேடி கூட்டிட்டு போனது.
அபிஷேகம். ஆனா அவன் இவருக்கு அபிஷேகம் பெறல. யாரு? அந்த சித்தப்பா என்ன அபிஷேகம் பெறல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு வாரம் ஆளை காணோம். அடுத்த வாரம் வந்தான். என்னப்பா? அது என் சித்தப்பா பிள்ளைகள் ஸ்தோத்திரம் வாலிபர் மாநாட்டுக்கு போகுது, நீ கூட போடான்னு அனுப்பி வச்சிட்டாரு. சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தன் சொல்றான், போய் ஞானஸ்தானம் எடுத்து வந்துட்டாயா? இது என்ன எடுத்து வந்துட்டான்? ஞானஸ்தானம் எடுத்து வந்துட்டான். அப்ப கேட்டேன், என்னப்பா இப்படி சொல்றாப்புல? ஆமையா, எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? உனக்கு எப்படிப்பா ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? அப்ப வாலிபர் முகாமில் யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கினாங்க, நான் போனேன், கட்டி கொடுத்தாங்க. எப்படி? சிபிஎம் சபையை குறித்து ஒரு மேன்மையான அபிப்பிராயம் வைத்திருந்த நான், எப்படி எப்படி நான் கொலை சொல்ல விரும்பவில்லை, நான் கொலை சொல்ல மாட்டேன் அந்த சபையை பொறுத்தவரை. ஆனால் இன்றைக்கு கூட நிலவரத்தை பார்த்தார், இதுவரையிலும் அவன் மனம் திரும்புவதால் சாட்சி சொல்லே கிடையாது. அங்க ஏதாவது சாட்சி சொன்னியான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னான். ஏன் இதை சொல்கிறேன்? இன்றைக்கு மேன்மையோ நாங்கள் தான் செய்யோம், நாங்கள் தான் உன்னதம், நாங்கள் தான் மனவாட்டின்னு சொல்ற சபையின் நிலவரங்களே இவ்வளவு பரிதாபமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறதை நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கர்த்தருக்கு என்னையா கனி ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்துக்கு வந்துட்டான்னு சொன்னேன். அப்போ எங்க அம்மா சொல்றாங்க, அவனை ஒண்ணு சொல்லிடாரு. எப்படி? நான் ஒண்ணு சொல்லல. இப்ப இந்த வருஷப்பிறப்பு ஆறாண்டு வரல. நான் கேட்டேன், ஒன்னும் சொல்லிடாதீங்க, ஒன்னும் சொல்லிடாதீன்னு சொன்னியே, என்னாச்சு? கர்த்தருக்கு அல்லேலூயா. அப்ப கிள்ள வேண்டியதை உடனே என்ன செஞ்சிருக்கணும்? போய் கிள்ளிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷை நல்ல விஷயம், அதுக்கு குதிக்கிறதல்ல, ஆடுறதல்ல. அதுக்காக நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கு. நான் அபிஷேகம் பண்ற புதுசுல பக்கத்தில் யாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது. அவ்வளவு உருண்டு புரண்டு ஆண்டவரே போதும் போதுன்னு கத்தி இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் அபிஷேகத்தின் மூலமாக வேற என்ன சொல்றது? அன்பு நீதிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இந்த அன்பிலே நிறைந்து நிறைந்து இந்த வசனங்களுக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு பார்த்து இந்த வசனங்களுக்கு ஏற்ற நிலையில் நான் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை சுய பரிசோதனை பார்க்க வேண்டியது எவ்வளவு அவசியம். அல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு. ஆவியின் கனிகள் தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதுக்கு பதிலாக பெருமை சில பேரிடம் வருகிறது. என்ன வருது? பெருமை. அடுத்து பெருமை இருக்கிறது என்ன இருக்கும்? பொறாமை என்ன இருக்கும்? ரெண்டுமே இரட்ட பிள்ளைகள். ரெண்டுமே நல்லா தெரிஞ்சுக்காங்க, ரெண்டுமே இரட்ட பிள்ளைகள். கோபம் நிஷ்டூரம் உள்ளது, உக்கரம் கொடுமை உள்ளது. கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையம் என்றால் அதுக்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? 27 வாசிக்கிறோம். பொறாமை அவ்வளவு மோசமான குணம். சில பேர் என்ற பொறாமை வரும், நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் தான் பொறாமப்பட மாட்டீங்க, உங்களுக்கு அது இருக்கவே இருக்காது. அது எனக்கு வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உடனே பிசாசே அப்படின்னு உடனே கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு அல்லேலூயா. பொறாமை வராதுன்னு சொல்ல மாட்டேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவன் மேல் அது நியாயக்கேடு செய்கிறவன் மேல்
சொல்லுங்க ஐயா. கர்த்தருக்கு நியாயக்கேடு அவர்கள் மேல் என்ன செய்யாது, பொறாமை கொள்ளாது. அப்படி அர்த்தம் உனக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே போகணும்னு விருப்பம் இருக்கனால அவளை கண்டு என்ன செய்யல, பொறாமப்படுற. கர்த்தருக்கு பேசலாம். ஆயினாலே ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு, அந்த தன்மை பூரா வெளிப்படணும். அதை இப்ப நான் விவரமா பேச நேரம் பண்ண சபாயினர் அப்பதே சொல்லிட்டாரு, 1 மணிக்கு முடிக்கணுமா. எப்படி? ஆமா, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் எந்திரிச்ச உடனே சபாயினரை கனம் பண்ணிட்டு தான் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. கர்த்தருக்கு பேசலாம். நம்ம சபாயினர் சாதாரணமாக இல்லை. பேசலாம். அல்லேலூயா. நம்ம ஐயாவையே தப்பிழிக்க அடிச்சு உழைச்சாரு ஒரு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசலாம். அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேசலாம். அருமையானவர்களே, அதனால பேர எங்கேயும் போய் என்னையும் போட்டு உழைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், இதை இல்லை நான் பேசுறதான பிரசங்கத்தை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆயினாலே அன்பின் அந்த அம்சம், அந்த அன்பின் லட்சணம், அந்த அன்பின் குணங்கள், சுபாவங்கள் நம்மளை வெளிப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். நேராச்சு. ஓசியான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், சீக்கிரம் வாசிங்க. வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல், இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல, உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு இது போதும். நிப்பாட்டுமா. கர்த்தருக்கு எப்படி? வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல் யாரை கண்டுபிடித்தேன்? இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரி, வனாந்தரம் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் இந்த பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்து மனுக்குலத்தை அவர் சோத்திரம் பாதுகாத்து அவர் பராமரித்து வந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு யாருமே இல்லை. ஒரே ஒரு மனுஷனை கண்டார், அவர்தான் நோவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அதனாலே நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி உலகத்தை அழித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நோவாவின் காலத்துக்கு பிற்பாடு ஜனங்கள் பெருகினார்கள். ஆனால் ஜனங்களை கர்த்தர் பார்த்தால் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவருக்கு பார்வைக்கு வனாந்தரம். அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய தேவன் விரும்பின அளவிலே ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவருடைய பார்வையிலே உலகம் முழுவதும் மக்களை பார்த்தால் இந்த மக்கள் வனாந்தரம் போல இருக்கிறார்கள் ஆண்டுடைய பார்வையிலே. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை ஆண்டவர் திராட்சை குலைகளை போல காண்கிறார். அல்லேலூயா. வாசி. வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல, இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அந்த பிதாக்கள் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அதற்கு பிறகு ஆபிரகாமிலே தேவன் விரும்பின விசுவாசத்தை பார்க்கிறார். ஈசாக்கிலே தேவன் விரும்பின கீழ்ப்படிதலை பார்க்கிறார். யாக்கோபிலே தேவன் விரும்பினதான ஒப்பு கொடுத்தலை, அடுத்து ஈசாக்களை ஒப்பு கொடுத்தலை, யாக்கோபிலே பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு அது மாத்திரமல்ல, ஜெப ஜீவியத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. யோசேப்பிலே பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு
அவர்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறார்கள்? வனாந்தரத்திலே திராட்சை குலைகளை கண்டது போல. எப்படி? திராட்சை குலைகளை கண்டது போல, அத்திமரத்தின் முதல் பலன்களாகிய கனிகளை கண்டது போல. பேசலாம், கனினாலே பழுத்ததான் கண்ணு. பேசலாம், ஆண்டவர் பார்க்கிறார். இதே கிருபாசனத்திலே முற்பிதாக்கள், எப்படி முற்பிதாக்கள், முற்பிதாக்கள். நேற்று நான் பேசிக் கொண்டிருக்கும் போது சோத்ராம் அசம்பிளி சாக்காள் அந்த சபையை குறித்ததான சில காரியங்கள் பேச வேண்டியது வந்தது. அப்ப ஒரு சகோதரர் சொன்னார், சோத்ராம் அசம்பிளி சாக்காளுடைய நிலவரங்களை. இன்றைக்கு அசம்பிளி சாக்காளில் டி மோகன்கிற பாஸ்டர் உலக அளவிலே அமெரிக்காவில் பெரிய பாஸ்டர் இருக்கிறார். கத்திரிக்க அவரை காஞ்சிரோடு கிருபாசன கன்வென்ஷன்ல பிரசவம் பண்ண அழைத்த போது, அவர் பிரசவம் பண்ணும்போது என்ன பிரசவம் பண்ணினாராம்? நான் ஸ்கூட்டர் கேட்டேன், கப்தனுக்கு ஸ்கூட்டர் கொடுத்தார். இந்த கலர்ல தான் வேணும்னு கேட்டேன், அந்த கலர்ல கொடுத்தார். உடனே நம்ம ஐயா சாதையா கையை தேடி, தம்பி இதை சொல்ற நான் உன்னை கூப்பிடல. எப்படி? இதை சொல்றதுக்கு நான் உன்னை கூப்பிடலப்பா. ஆண்டவர் இயேசு எதுக்காக இங்க வந்தார் அதை சொல்லணும். எதுக்காக வந்தார்? உனக்கு ஸ்கூட்டர் கொடுக்கவும், உனக்கு என்ன கலரோ அதை கொடுக்குமா வந்தாரு? இங்க எத்தனையோ ஏழை ஜனங்களுக்கு சரியான கஞ்சி கூட கிடைக்காம இருக்கு. அப்படிப்பட்ட ஜனங்கள் இழக மாட்டாங்களா? எப்படி? ஏன் இதை சொல்லுகிறேன்? நம்முடைய ஐயாமார் முற்பிதாக்கள் இந்த வனாந்தரமான இந்த சோத்ராம் நிலவரத்திலே முதல், அதாவது திராட்சை குலைகளை போல கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களை கண்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஐயாவானாலும் அப்படித்தான், மோல்ஜகன் பாஸ்டர் ஆனாலும் அப்படித்தான். இன்னும் அநேக பாஸ்டர்மார் இருந்தார்கள். முற்பிதாக்கள் தங்களுக்கென்று வாழாதவர்கள், தங்களுக்கென்று ஒன்றை சேர்த்து வைக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள். ஒருவேளை அவர்களுக்கு சரியான உபதேசம் தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை சரியான சத்தியம் வெளிப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், அவர்கள் ஜீவியமே சத்தியமா இருந்தது, அவருடைய ஜீவியமே உபதேசமா இருந்தது, அவருடைய ஜீவியமே வெளிச்சமா இருந்தது, அவருடைய ஜீவியமே சாட்சியா இருந்தது. திராட்சை குலைகளை கண்டது போல. அதெல்லாம் மனதில் இருக்கிறதுனாலதான் சில வேளைகளிலே சில காரியங்கள் நிமித்தம் நான் ரொம்ப துக்கப்படுவேன், ரொம்ப வேதனைப்படுவேன். சில காரியங்களை கண்டு சகிக்க முடியாமல் பிரசங்கத்தை கூட சில வேலை என்ன செஞ்சிருக்கேன், பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த விதமான அட்வர்டைஸ்மென்ட் விரும்பாதவர்கள், எந்த விதமான பேர் பிரஸ்தாபத்தை விரும்பாதவர்கள், அவர்கள்தான் வனாந்தரத்திலே தேவன் கண்டுபிடித்த திராட்சை குலைகளை போன்றவர்கள். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்முடைய முற்பிதாக்களை தேவன் திராட்சை குலைகளை போல கண்டுபிடித்தார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பின்னாடி என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய், எப்படி? பாகால் பேயோர் அண்டைக்கு போய், பாகால் பேயோர் சோத்திரம், அவர்கள் நீதியானிய தேசத்திலே காணப்படுகிறதான அந்த விக்கிரகங்களுக்கு நேராய், அந்த பேய்களுக்கு நேராய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பின் சந்ததி போய்விட்டார்கள். அல்லேலூயா. இதுபோல இன்றைக்கும் நம் முற்பிதாக்களை போல நம்மை தியாகமாய், நம்மை எந்தவித பேர் பிரசாபத்தை நாம் விரும்பாதபடி அவர்களைப் போல நாம் ஜீவிக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அவர்களைப் போல இருந்தால் அல்லேலூயா, நம்முடைய நாமோ நம்முடைய சந்ததியோ இந்த ஜனங்கள் பின்வாங்கி போனது போல போகாமல் இருக்க முடியும். அல்லேலூயா. அதனால சொல்லுகிறேன், உலகத்தை உள்ளே அனுமதிக்காதீர்கள். கொஞ்சம் அனுபவிச்சா போதும். ஐயா சொல்லுவாரு, அரேபிய தேசத்தில் ஒரு குடிசையை போட்டு தங்கி இருந்தானாம்.
மழை பெய்யும் போது ஒட்டகம் வந்து கடிச்சான். எனக்கு கடிச்சான், என் தலையை மட்டும் நிறையாம உள்ள விட்டுக்க நினைச்சான். எப்படி தலை மட்டும் நிறையாம, சரி தலை மட்டும் தானே சொல்லி அனுமதிச்சானா. தலையை உள்ள விட்ட ஒட்டகம் அப்படியே என்ன செஞ்சு மெதுவா அப்படியே உள்ள வந்து அவனுக்கு அங்க இடம் இல்லாம உள்ள வந்துருச்சு. சின்ன காரியத்தை இடம் கொடுத்தால் போதும். கத்திரிக்கே சில விஷயங்களை ரொம்ப கண்டிப்பா பிரசவம் பண்ணுகிறேன். சிலருக்கு அது ரொம்ப வேதனை வரும், ரொம்ப துக்கப்படுவீர்கள். இன்றைக்கு அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியாது. கத்திரிக்கே சின்ன காரியம்தான், அற்ப காரியம்தான். ஆனால் அது படிப்படியாய் வளர்ந்து வனாந்தரத்திலே திராட்சை கொலைகளை கண்டதான தேவன் பின்னாட்கள் அந்த சந்ததியாரை எப்படி பார்க்கிறார்? பாகால் பெரியவருக்கு பின் சென்று போனார்கள். இது போல சகோதரி இந்த கிருபாசன ஊழியம் நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் கண்டெடுத்ததான திராட்சை கொலைகளை போலவும் அடுத்த அத்திப்பழத்தில் முதல் பழுத்த பழங்களைப் போல கனிகளைப் போல காணப்பட்டார்கள். பின் சந்ததி என்ன ஆகும்? இன்றைக்கு நான் பார்க்கிறேன், அநேக காரியங்கள், விரும்பாத காரியங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள், இன்றைக்கு அநேகத்தை பார்க்கிறேன். இதெல்லாம் சொல்ல வேண்டிய வருவதற்காகத்தான் நான் பிரசங்கம் பண்ண விரும்புறது கிடையாது. கத்தருக்கு ஏற்றுக்கொள்வீர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களோ, இதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் அங்கீகரிப்பீர்களோ அங்கீகரிக்க மாட்டீர்களோ எனக்கு தெரியாது. கத்தருக்கு ஆனால் ஒன்று நிச்சயம், ஒரு நாள் வரும், நாளானது அதை விளங்க பண்ணும். அக்கினி என்ன செய்யும்? பரிசோதிக்கும். சகோதரியே சோதரம், ஆண்டவர் ஒரு நாள் சீசரோடு வந்தார். அவருக்கு பசி உண்டாயிருச்சு. அங்க ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 12-13 மார்க் 11 இருக்கிறது. வாசிங்க. மார்க் 11. மத்தேயு 21:19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இன்றைக்கும் பாருங்கள், அது வழியருகே இருந்ததான அத்திமரம் ராஜ்யத்தோடு இல்லை. இதுபோல சபைக்கு வெளியிலே இருக்கிற அநேகம் சரியான சபை ஐக்கியம் இருக்காது. அது நான் இந்த வியாபாரமா பேச எனக்கு மனம் இல்லை. காரணம் என்ன? அதுல அநேக காரியங்கள் இருக்கிறது. கத்திரிக்க சோத்திரம். ஆனா யோசிக்கிறேன், வழியறியே சோத்திரம் இலைகள் மாத்திரம். இன்றைக்கும் பெந்தகோஸ்தா ஒயிட் அண்ட் ஒயிட் எப்படி பார்க்க எப்படி இருக்கு? ஒயிட் அண்ட் ஒயிட் இலைகள் பார்க்கிறதுக்கு பெந்தகோஸ். அவன் ஒயிட் போடக்கூடாது கட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்காதீங்க. எதுக்காக சொல்றேன் கவனமா இருங்க. கத்திரிக்க நம்மளே காணப்பட வேண்டியது என்ன? கனிகள். என்னது? கனிகள். ஆண்டவருக்கு தேடி வந்த கர்த்தர் வெறுமையாய் பார்த்து என்ன செய்தார்? இனிமேல் ஒருவன் என்ன செய்ய முடியாது, ஆமா சபித்தார். கத்திரிக்கை அடுத்த நாள் வரும்போது பார்த்தா என்ன பட்டே போச்சு. கத்திரிக்கை எப்படி? ஆமா, அவர் பார்த்த பேரோட பட்டு போச்சு. கத்திரிக்கை அதனாலே நாம் திராட்சை தோட்டத்தில் இருக்கிறான் அத்திமரம். அந்த அத்திமரத்திலே கனியை தேடி வந்தார். யாரு? எஜமான். யார் அந்த எஜமான்? நம்முடைய பிதாவாகிய தேவன். கர்த்தருக்கு தோட்டக்காரராக இருக்கிறாரே அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறார். நான் கொத்தி என்ன செய்கிறேன்? எது போடுகிறேன்.
கனி கொடுக்காட்டா அப்புறம் வெற்றி போடலாம் என்று சொல்லி பிதாவாகிய தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுதான் நல்ல தோட்டக்காரர். அல்லேலூயா. யோவான் 14 வாசிக்கிறோம் இல்லையா? நானே மெய்யான திராட்சைச்செடி, நீங்கள் கொடிகள். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அந்த திராட்சை தோட்டக்காரர் எஜமான் தான் தேடி வருகிறார். நம்மளே மனம் திரும்புவதற்கேற்ற கனிகள் உண்டா? நீதியின் கனிகள் உண்டா? ஆவிக்குரிய கனிகள் உண்டா என்று பார்க்கிறார். இவைகளின் நிமித்தம் நாம் வெற்றப்பட்டு போயிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் 2025 ஆண்டுக்குள்ளே நாம் ஜீவனோடு சுகத்தோடு பிரவேசித்திருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த ஆண்டில் இருந்து அநேகர் இந்த ஆண்டிலே இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு நாள் இரவு என்னுடைய சரீரத்திலே சில பலவீனங்கள், எப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் அப்ப யோசித்தேன், ஒருவேளை ராத்திரியா முடிஞ்சிருமோன்னு யோசித்தேன். எப்படி எப்படி அப்படி என்ன வந்தது எனக்கு? ஏன்னா என்னுடைய சரீரத்தோட பலவீனம் எனக்கு அப்படி தோண வைத்தது. கத்திற்கு சௌரியே எப்ப வரும்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு எப்ப வருவார் என்று சொல்ல முடியாது. ஆனால் எனி டைம் ரெண்டுல ஒன்று சம்பவிக்கும். கத்திற்கு ஆனால் எப்பவும் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். இருக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். ஆரோக்கியம், 195 KLKS நகர், புதுக்கோட்டை 622001. தொலைபேசி எண் 043222667888. கைபேசி எண்கள் 9840198101 மற்றும் 9750190988. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.